ஆபீசர், பட்ஜெட் மீட்டிங்க்கு எல்லா ஸ்டாஃபும் வந்துட்டாங்களா? போனஸ் கேட்டு வெளியே நின்று எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்களே, வரும்போது பார்த்திருப்பீங்களே. என்ன சொல்றீங்க ஆபீசர்? பின்ன உடுப்பி ஹோட்டல் போண்டா செட்டு மாதிரி இருக்கிறதே 2 பேரு. இந்த மாதிரி விஷயம் பட்ஜெட் மீட்டிங்ல பேச வேணாமே. சாரி எம்டி சார். என்ன ஆபீசர், வரவன் ஒரு பக்கம் இருக்கு, செலவன் 9 பக்கம் இருக்கு. நல்லா பாருங்க, அந்த வரவன்ற ஒரு பக்கமும் காலியா தானே இருக்கும். உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அதை ஃபைலா போட்டு வச்சிருக்கேன். ஆபீசர், கடந்த 5 வருஷமா மட்டும் நம்ம சேனலோட நிதி நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கே, அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம சேனல் ஆரம்பிச்சு 5 வருஷம் தான் ஆகுது. அது மட்டும் இல்லாம மத்த சேனலுக்கெல்லாம் விளம்பரம் வருது. அப்ப நம்ம சேனலுக்கு விளம்பரம் வரல? ஏன்னா நம்ம சேனலுக்கே ஒரு விளம்பரம் தேவைப்படுது. அண்ணா டீ காசு கொடுங்கண்ணே. ஆபீசர், தம்பி ஏதோ டீ குடி காசு கேக்குறான், சில்லற இருந்தா கொடுங்க. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். நாம குடிச்ச டீக்கு தம்பி காசு கேக்குறாரு. தம்பி, இங்க பட்ஜெட் மீட்டிங் போயிட்டு இருக்கு, நீங்க போயிட்டு அப்புறம் வர முடியுங்களா? சும்மா உட்காந்து வெட்டியா தானே பேசிட்டு இருக்கீங்க, என்ன கலாய்க்கிறீங்களா? இருங்க ஓனர்ட்ட சொல்றேன். தம்பி 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 கமிங் டு தி பாயிண்ட். சாரி எம்டி சார், ஒரே ஒரு வழி இருக்கு. நாமளே ஒரு விளம்பரத்தை ஷூட் பண்ணி நம்ம சேனல்ல போட்டா உண்டு. அதுல ஒரு சிக்கல் பாருங்க, உள்ளூர்ல எவனும் கொடுக்க மாட்டான். ஏன்னா நம்ம லட்சணம் அவனுக்கு தெரியும். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உள்ளூர்ல நம்ம பருப்பு வேகாதுன்றீங்க இல்லையா? வெளியூர்ல வேகறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இருக்கு. 3 விசில் வச்சா வேகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ மீன், வெளியூர்ல எவனா புதுசா கடை திறந்து அவங்கிட்ட நம்மள பத்தின விஷயம் போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் அவனை ரீச் பண்ணா வாய்ப்பு இருக்கு. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. What are you waiting? Let's start the game. Yes. அப்பனே, விநாயக பெருமானே, கடை ஆரம்பிச்சு 3 நாள் ஆச்சு. இது வரைக்கும் வியாபாரம் நல்லாவே போயிட்டு இருக்கு. இனிமேலும் நல்லாவே போகணும். ஐயா ஐயா, கடையை இழுத்து மூடுங்க. என்னாச்சுடா? ஆபீசர் வந்துட்டு இருக்காங்க, நீங்க மாட்டினா தெருவுக்கு வந்துருவீங்க. உன் நாக்குல தர்பியை போட்டு பொசுக்க, கடை திறந்த உடனே போட உள்ள. இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சார். சார், பிசினஸ் டைம், ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க. நீங்க என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பேசி முடிச்சிடலாம். எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? ஒரு நிமிஷம் ஆபீசர், ஒரு 5 எல். கரெக்ட். ஒரு 5 lakhs. 5 lakhs அவ்வளவு போதுமா உங்களுக்கு? இந்தாங்க ஐயா. ஐயோ அம்மா, பயப்படாதீங்க. என்னங்க? ஐயோ, மொத்தமா 5 லட்சமா? ஆமா சார், வச்சுக்கங்க. ஐயோ, நாங்க டிபார்ட்மெண்ட்ல மாட்டிக்குவோமே. டிபார்ட்மெண்டா? என்ன டிபார்ட்மெண்ட்? நாங்க AAA டிவி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றோம். என்ன எம்டி சார், லோடு எடுக்கிற மாடு மாதிரி மூஞ்ச வச்சிருக்கான். யோ, நக்கல் பண்ண மேட கன்ஃபார்ம் பண்ற வழியா பாரியா. அடே, தயவு செஞ்சு ஒரு ஆடு கொடுக்கணும். என்ன பட்ஜெட்? யோ, தைரியம் 5 லட்சம் சொல்லு, பாத்துக்கலாம். அண்ணே, 5 லட்சம். ஒரு 4 லட்சம். 3 லட்சம். 2 லட்சம். 1 லட்சம். அண்ணே, 50,000 கன்ஃபார்ம் பண்ணிக்கலானே. அது கம்மியா எடுத்தா உங்க கடைக்கே அசிங்கண்ணே. 5,000 rupees ஃபைனல். 5000மா? No discussion. One condition. தமன்னா, சமந்தா, அஞ்சலி 3 பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாடல கூட்டிட்டு வாங்க. ஆட் கன்ஃபார்ம். 5000 ரூபாய்க்கு தமன்னா, சமந்தா, அஞ்சலி 3 பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாடல். யோ அண்ணே, அவனை விடுங்கண்ணே, அவன் கிடக்குற ஆபீஸ் பாய். நான் தானே எம்டி, நான் தான் எல்லாமே. நான் கூட்டு வர்றேனே. ஆடு கன்ஃபார்ம். சிம்பிளா சாவு எடுக்கவே 10,000 ரூபாய் செலவாகுது. 5000 ரூபாய்க்கு ஆடு எடுக்கிறேன்னு எப்படி ஒத்துக்கிட்டு வந்தீங்க? நீங்க கொடுக்குற 5000 ரூபாய்க்கு கரீனா கபூரும் பிரியங்கா சோப்ரா வந்து சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுவாங்களோ? ஆபீசர், இன்னொரு தடவை பண்ணுங்க. ஏன்? இன்னொரு தடவை பண்ணுங்க. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. 10 பைசா செலவில்லாம ஃப்ரீயா நமக்கு ஒரு மாடல் கிடைச்சிட்டா ஆபீசர். பாடி என் கரீனா சோப்ரா. தேவ்பிரியா, ஒரு நிமிஷம். ஆடிஷனுக்கு இன்னும் 2 hours தான் இருக்கு. மாஸ்டர் என்ன மெடிடேஷன் பண்ண சொல்லிருக்காரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க. உங்க தலகணத்தை பார்க்கும்போது, சாரி, உங்க தன்னம்பிக்கை பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுதுங்க. நம்ம சேலஞ்சில நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நான் தோத்துட்டேன்.
நீங்க இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாலே உங்க கையால பைபாஸ் ரோட்ல இருக்கிற பிள்ளையார் கோயில்ல தேங்காய் உடைக்கிறதா வேண்டியிருந்தேன். அதான் சாமி விஷயம் சொல்றீங்க. அதான் என்னால தட்ட முடியல. போதி விநாயகனே, எப்படியும் நான் தான் அடுத்த சோபனாவை ஆக போறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணு. பிரியா, ஆண்டவா எனக்கு நல்ல வழி காட்டு அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த தேங்காய் உட. பிரியா ஒரு நிமிஷம். பிரியா, ஆண்டவன் கிழக்க பார்த்து உடைச்சா நல்ல வழி காட்டுவாரு. ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வாயேன். இந்த பக்கம் பொசிஷன் கரெக்ட். ஓகே, ஓட பிரியா. ஐயோ மாஸ்டர் ஜி, என்ன பிரியா இது? ஓ மாஸ்டர் தெருவுல ஆடிக்கிட்டு இருக்கா? தில்லானா திவ்யநாத, தில்லானா திவ்யநாத, வாய நிறைய கூப்பிடுவே. இப்படி தெரு பொறிக்கு திவ்யநாதனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. நான் தான் அடுத்த சோமனா, நான் தான் அடுத்த சோமனான்னு ஆணவத்துல ஆண்டியே. ஓ ஆணவத்துக்கெல்லாம் ஆப்பு வச்சுட்டு போயிட்டானே ராசாதி. எனக்கு வர்ற கோவத்துக்கு அவனை கண்டதுடமா வெட்டி. ஐயோ பிரியா, கோவம் வருதே, கண்ணெல்லாம் சவுக்குதே. என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவரு? என்ன நினைச்சிட்டு இருக்காரு? அழைத்த காதர் பாஷா தற்பொழுது பிஸியாக இருப்பதால் சிறிது நேரத்துக்கு பிறகு முயற்சிக்கவும். நான் எவ்வளவு சீரியஸான பிரச்சனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி சில்லித்தனமா காதர் பாய்க்கு போன் பண்ணிட்டு இருக்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், உடைச்சது உங்க போன் தான். எவ்வளவு நாளைக்கு என் போனையே உடைப்பீங்க? என்ன சொன்னீங்க? சில்லித்தனமா பேசிட்டு இருக்கேனா? ஓஹோ, நானா உங்க குடும்ப பிரச்சனைக்கு காதர் பாயோட குட்டி அணை கொளுத்துவீங்களோ? ஒரு கிறிஸ்டியன் கல்யாணத்துல பிரிஞ்சு மீந்து போயிருக்கலாம், ஒரு இந்து கல்யாணத்துல சாப்பாடு மீந்து போயிருக்கலாம், ஆனா ஒரு முஸ்லிம் கல்யாணத்துல பிரியாணி மீந்து போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுடர் விட்டு எரிஞ்சுக்கிட்டு அந்த பிரியாணி அடுப்ப அணைச்சிட்டீங்களா? உங்களுக்கு பிரியா முக்கியம்னா எனக்கு பிரியாணி தான் முக்கியம். ஏண்டா என் பிரியாவும் பிரியாணி உனக்கு ஒண்ணா?